பொய்யவே சொல்லி ஓட்டு வாங்கினோட மக்களை ஏமாற்றணுன்ற மாதிரி போன தேர்தலில் என்ன சொன்னார் அந்த அம்மா சொன்னாங்க, இளம் விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் கூடிட்டாங்க, இது காரணம் இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக் கடையை தான். இந்த டாஸ்மாக் கடையை எங்கள் அண்ணன் வந்த உடனே மூடிடுவார், ஒரு கையெழுத்தில் மூடிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முதலமைச்சரும் சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய நிருபர், நீங்கள் இங்கே இப்போ கேட்க மாட்டேன்னீங்க, அந்த நிருபர் கேட்டார், ஏம்மா அம்மா கனிமொழி அம்மா, நீங்கள் எம்பிகிட்ட நாங்கள் கேட்குறோம், இந்த சாராய ஆலையெல்லாம் உங்கள் அமைச்சர்கள் தானே வச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெகத்தராஜுங்க, டிஆர் பாலு, எப்படி அடிக்கிட்டே போனாங்க, இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி ஆலயம், அதெல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லி மூட வச்சுருவார். அப்போ அதை மூட வச்சா என்ன செய்யறேன், இதெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு போயிடும், இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. இன்னைக்கு போய் அவங்க என்னத்தை பேச போகிறாங்க, இந்த ஆட்சியில் பெண்கள் மாநாடு நடத்தி ஏன்னா 500 1000 கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க, கூடுதல் காசு கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட என்ன பேச முடியும்? அதுக்காக அந்த மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அதுதான் நடக்கும்.